ஹலோ டியூட்ஸ், திஸ் இஸ் தினேஷ். இந்த டைம் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, இப்போ செப்டம்பர் 12-13 அன்னைக்கு RRPPO எக்ஸாம் நடந்துச்சு. அதில் ஆப்டிடியூட் செக்ஷன்லாம் அவ்வளோ ஈஸியாக கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் ஸ்ட்ரக் ஆகிருப்பாங்க, நிறைய பேர் டைம் இல்லாமல் ஆப்டிடியூட் சரியாக அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் அது என்னோட மெத்தடில் எவ்வளோ ஈஸியாக அண்ட் ஃபாஸ்ட்டாக அட்டன் பண்ணலான்னு நான் காமிக்க போகிறேன். அண்ட் என்னோட அட்டன் பார்த்தீங்கன்னா, நான் செப்டம்பர் 13 அன்னைக்கு தேர்ட் ஷிஃப்ட் அட்டன் பண்ணேன். அண்டு ஆப்டிடியூடில் என்னோட அட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 34. ஸோ ஸ்ட்ரைட்டாக நான் கொஸ்டின்ஸ்குள்ளே போய்ட்றேன். உங்களுக்கு எப்படிலாம் என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கலாம் எந்த மாதிரிலாம் ட்ரிக் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். நல்லா லிசன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 10 men can do a work in 6 days. 8 men can do a work in 15 days. In how many days will 5 men and 10 women can complete the whole work? ஏன்னா 10 women கொடுத்துட்டாங்க, 8 women ஒரு டேஸ் கொடுத்துட்டாங்க. In how many days will 5 women and 10 women complete the same work? இங்கே பாருங்கள், நான் இது எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னா, 10 men 6 days, 5 men means 12 days, 1:2. அப்படின்னா இங்கே 1:2, 5 men 12 days கிடச்சிச்சா. நெக்ஸ்ட்டு 8 women 15 days, 10 women mean 4:5. அப்படின்னா இங்கே 5:4, அப்போது 12 days. ஸோ 2 12, அப்போது 6 ஆன்சர். நெக்ஸ்ட், profit earned after selling an article for ₹700 is 14/2/7 அப்படின்னா 1/7 more than the profit incurred when it is sold at 650. Find the selling price if he wants to earn a profit of ₹25. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 700 ஆர்டிக்கல் செல் பண்ணும்போது 650க்கு செல் பண்ணதை விட 1/7 அதிகமாக ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஸோ அதோட செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க, ப்ராஃபிட் ஆஃப் 25%. பாருங்க டியூட்ஸ், 650க்கு செல் பண்ணும்போது 7 ரேஷியோவில் ப்ராஃபிட் ஆயிருக்கு. 700 rupeesக்கு செல் பண்ணும்போது 8 ரேஷியோவில் ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஸோ அந்த 50 rupeesல 1 ரேஷியோ அப்படின்னா 7 ரேஷியோக்கு பார்த்தீங்கன்னா 350 வந்துடும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 300. 300 + 25% அப்படின்னா 75. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 375. நெக்ஸ்ட், Prachi's age 6 years ago was 3/2 times of Yashi's age 2 years hence. The ratio between Prachi's and the Yashi's age 8 years hence will be 16:9. Find the present age of Yashi's brother if he is 2 years elder than Yashi. இந்த கொஸ்டின்ஸ்க்கு நான் எப்படி சால்வ் பண்ண ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்ப்பேன். 16, 14, 10, 12, 20 எல்லாமே அந்த 10 to 20 ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணிவிடுவேன்னா, ஸ்ட்ரெயிட்டாக பிரச்சீஸ் வச்சு போடுவேன். ஏன்னா பிரச்சிக்கு தான் ஏஜ் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. 6 years ago 8 years hence. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 14 years. அண்ட் 8 years hence அப்புறம் பிரச்சியோட ரேஷியோ 16 மல்டிபிள்ஸில் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் 6 வச்சுப்பேன். 16 - 14 is equal to 2. அது 3யோட மல்டிபிள்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் 32 - 14 is equal to 18. இது 3யோட மல்டிபிள்ஸ். ஸோ நான் இதை வச்சு டேரெக்டாக சொல்லிடுவேன். என்னன்னா பிரச்சீஸ் ஏஜ் 6 years ago 18 yearsனு சொல்லிடுவேன். ஸோ யாஷிஸ் ஏஜ் 2 years hence பார்த்தீங்கன்னா 2 years hence பார்த்தீங்கன்னா என்ன வரும், 12 வரும். 18:12 வந்துடும். ஸோ 2 years hence பார்த்தீங்கன்னா 12. தென் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா யாஷிஸ் ஏஜ் 10 வரும். யாஷியோட பர்சன்டேஜ் 10ன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் யாஷிஸ் பிரதர் கேட்குறாங்க, இஃப் இஸ் 2 years elder than யாஷி அப்படின்னா 10 + 2 12. நெக்ஸ்ட் ஒன், நேஹா scored 37% marks and failed by 78 marks. If she score 42% marks, she fails by 48 marks. Find by how much marks would she fail or pass if she scored 48% marks. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும்னா, 37%க்கும் 42% டிஃபரன்ஸ் பாருங்க, 5%. அந்த 5%னால ஃபெயில் ஆகிற மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் குறையுது. அப்போ 1%க்கு பார்த்தீங்கன்னா 6 மார்க்ஸ் குறையுது. 5%க்கு 30 மார்க்ஸ் குறையுது, 1%க்கு 6 மார்க்ஸ் குறையுது. அப்படி பார்த்தீங்கன்னா 37%க்கு ஃபெயில் பை 78 மார்க்ஸ், 1%க்கு 6 மார்க்ஸ்னா அப்போ 6 × 13, அப்போ 37 + 13 பாஸ் பர்சன்டேஜ் 50% பாஸ் மார்க்ஸ் பட் இவங்க 48% தான் எடுத்திருக்காங்க. அப்படின்னா 12 மார்க்ஸில் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஃபெயில் பை 12 மார்க்ஸ், 12 மார்க்ஸ் ஃபெயில். நெக்ஸ்ட், A and B can complete a piece of work in 4 days. A alone takes 6 days less than B alone takes. In how many days C alone takes if he is 50% more efficient than B? இந்த கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணோம்னா, பாருங்க, A and B, A + BA 4 daysன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக என் மைண்ட் எப்படி யோசிக்கணும், ஃபர்ஸ்ட் நான் 8:8ன்னு போட்டுப்பேன்.
ஒருவேளை ஏபி வந்து சேம் எஃபிஷியன்சியில் இருந்தாங்கன்னா 8 days 8 days தனித்தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது 4 days ஆகிடும். அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ அலோன் டேக்ஸ் 6 days less than பி. ஸோ இது மூலமாக ஏ வந்து 8 விட கம்மியாக தான் இருக்கணும், பி வந்து 8 விட அதிகமாக இருக்கணும். இப்படி எனக்கு மைண்ட் ஸ்ட்ரிக்டாக இந்த அளவுக்கு தோணிடும். இப்படி ஸ்ட்ரைக் ஆகிட்டவொடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா 4க்கும் 8க்கும் உள்ள ஈவன் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவேன். ஸோ 6 போடுவேன். நீங்கள் 6 போட்டால் இங்கே என்ன போடுவேன்னா 6 days டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 12 போடுவேன். இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்பேன். 6 12னா 12/3 12/3 இஸ் ஈக்குவல் டு 4 days. ஸ்ட்ரைட்டாக இதே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அப்போ வந்து பி வந்து 12 days ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சி அலோன் டேக்ஸ் இஃப் இஸ் 50% மோர் எஃபிஷியன்ட் தன் பி. பி வந்து 12 days கண்டுபிடிச்சிட்டேன். 2 efficiency. Then C 3 efficiency means 2:3. So 3:2 8 days. C ஓடது 8 days. 8 days. Next, simple interest obtained at the rate of 6% per annum for 5 years on the principal of rupees 5,000 is half of the simple interest earned at the rate of 12% for 4 years. Then find the principal. இந்த 5,000 ஓட 6 into 5 years 30%. 5,000 ஓட 30% is equal to is half of the simple interest earned at 12% 4 years அப்படின்னா 48%. இந்த 30% 5,000 ஓட 30% வந்து ஏதோ ஒரு சம்மோட 48%க்கு ஆஃப்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தோம்னா அந்த சம்மோட 24%க்கு ஈக்குவலா இருக்கணும். அப்போ வந்து இங்க 24 வரணும், இங்க 30 வரணும். ஏதோ ஒரு சம்மோட 48%க்கு இது ஆஃப் அப்படின்னா 24%க்கு ஈக்குவலா இருக்கணும். அப்போ வந்து இங்க 24 வரணும், இங்க 30 வரணும். 4:5 ரேஷியோ. 6 4s are 24, 6 5s are 30. 4:5 ரேஷியோ. 4 is equal to 5,000 means 5 is equal to 6,250. So option none of these. பாருங்க, இந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்லா லெசன் பண்ணுங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ரேஷியோ பிட்வீன் P's age after 2 years and Q's age before 5 years is 4:5 and the sum of the ages of P and Q after 12 years is 108. So 108 minus 24 போட்டுக்கணும். Because percentage கண்டுபிடிக்கணும் P and Q. Find the age of P after 8 years. So percentage பார்த்தீங்கன்னா 24 because P and Q ரெண்டு பேர் இருக்காங்க. So 84 வந்துடும். 84 தான் P plus Q ரெண்டு பேரோட percentage. அண்ட் ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா P's ஏஜ் ஆஃப்டர் 2 years அண்ட் Q's ஏஜ் பிஃபோர் 5 years வந்து 4:5 சொல்லியிருக்காங்க. P plus Qவோட பர்சன்டேஜ் 84னு தெரிஞ்சிருச்சு. ஸோ P's ஏஜ் ஆஃப்டர் 2 yearsனா 84லேருந்து 86 ஆகிடும். தென் Q's ஏஜ் பிஃபோர் 5 yearsனா 86லேருந்து திருப்பி 81 ஆகிடும். -5 வந்து 81 ஆகிடும். 81 is equal to 9 ரேஷியோ. 9 into 9. So 4 into 9s are 36, 5 into 9s are 45. So P's age after 2 years வந்து 36. So P's age after 8 years வந்து plus 6 42. 36 plus 6 42. நெக்ஸ்ட், இதெல்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் அட்டன் பண்ண மாட்டீங்க. கேஸ்ல டிஐ அண்ட் நான் 13th September 12 noon அன்றைக்கி தான், அப்போ தான் என் ஷிஃப்ட், தேர்ட் ஷிஃப்ட் நான் அட்டன் பண்ணேன். இந்த கொஸ்டின் ஜஸ்ட் 2 to 2.5 minutes தான் ஆச்சு. 5 கொஸ்டினும் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஆர்ஆர்பி கிளர்க்கில் ஆச்சு. இந்த மாதிரி கேஸ்ல டிஐலாம் வந்தால் கன்ஃபார்ம் அட்டன் பண்ணுங்க. இருக்கிறதுல ஈஸியஸ்ட் இது தான். Number of students in college A is double the times the number of students in college B. So அப்படி பார்த்தீங்கன்னா A is to B வரும் 200 is to 100. நான் சும்மா எடுத்துப்பேன் என்னோட சாம்பிளுக்காக. Next, the number of males in college A is 40% more than the number of males in college B. College A ஓட males என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40% more. So 14 is to 10 எடுத்துப்பேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, the number of males and females in college B is in the ratio 2:1 சொல்லியிருக்காங்க. மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் இன் காலேஜ் பி வந்து 2:4 சொல்லியிருக்காங்க. மேல்ஸ் 10 ரேஷியோ, அப்போ ஃபீமேல்ஸ் வந்து 5 ரேஷியோ. த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் காலேஜ் ஏ வந்து 2516 சொல்லியிருக்காங்க. ஏவோட ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 2516 சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் 10 ரேஷியோ ப்ளஸ் 5 ரேஷியோ, இங்கே 15 ரேஷியோ. அப்படின்னா இங்கே விட இங்கே டபுள். ஸோ இங்கே வந்து 30 ரேஷியோவாக தான் இருக்கணும். மேல் வந்து 14 ரேஷியோ, அப்போ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 16 ரேஷியோ. ஸோ ஃபீமேல் 16 ரேஷியோ. இது மல்டிபிள் பண்ணுங்கள் எவ்வளோ இதுன்னு. ஃபுல்லாக தான் மல்டிபிள் பண்ணாதீங்க, ஸ்ட்ரைட்டாக 16 ரேஷியோவா 1600. நெக்ஸ்ட்டு 800 போட்டிங்கன்னா 2400 கிடச்சிரும் இன்ட்டு 15. அப்புறம் திருப்பி 160 2560 கிடச்சிருச்சு.
இன்டூ 16 இருக்கு. அப்போ இங்கேயும் இன்டூ 16 ஆகணும். இன்டூ 16 ஆனால் என்ன வரும்? 1400, 2100, 2240. தென் இங்கேயும் 16 ஆகணும். இங்கேயும் 16 ஆனால் 1600. இங்கேயும் 16 ஆகணும். அப்படின்னா 800. அவ்வளோதான். இவ்வளோதான் கேஸ்ல டிஏஏ போட்டது. கொஸ்டின்ஸ் போயிடலாம். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் காலேஜ் ஏ? காலேஜ் ஏல பாருங்க 2560, 2240. ஸோ டோட்டலாக 4800. 4800. Next, what is the approximate percentage of males in college B out of the total students in college B? Total students na male வந்து 2, male is to female வந்து 2:1 சொல்லிட்டாங்க. அப்படின்னா 66:2/3. 66:2/3. Next, what is the difference between number of males and number of females in college A? 2240க்கும் 2560க்கும் difference பாருங்க 320. 320. Next, what is the total number of males in college A and college B together? ரெண்டு காலேஜோட total number of males கேக்குறாங்க. 2240 plus 1600, 3840. 3840. Next, quantity based problems. இது வந்து செப்டம்பர் 12 எனக்கு கேட்டது. B is thrice as efficient of C. அப்படின்னா B is to C பார்த்தீங்கன்னா 3:1 வரும். B and C can complete a work together in 45/2 days. நான் இதை என்ன பண்ணிப்பேன்னா 45/2 வந்து 90/4ன்னு போட்டுப்பேன். பிகாஸ் இங்கே 4 எஃபிஷியன்சியில் இருக்குது. இங்கே நான் 4 போட்டால் ஸ்ட்ரெயிட்டாக 90/3. B வந்து 90/3. ஸோ 30 டேஸ்னு சொல்லிவிடுவேன். C வந்து 90 டேஸ்னு சொல்லிடுவேன். இது அப்படியே 45/2 வந்து இன்டூ 2 போட்டுக்கிறேன். ஸோ 90/4 எஃபிஷியன்சி. 3 எஃபிஷியன்சி B, 1 எஃபிஷியன்சி Cன்னு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக B வந்து 30 டேஸ்னு கிடச்சிருச்சு. C வந்து 90 டேஸ்னு கிடச்சிருச்சு. A takes 50% more days than the time taken by A and B to complete the same work together. அப்படி பார்த்தீங்கன்னா A, B வந்து 2 டைம் எடுக்கிறாங்கன்னா A வந்து 3 டைம். அப்படின்னா AB வந்து 3 எஃபிஷியன்சி, A வந்து 2 எஃபிஷியன்சி. அப்போ B வந்து 1. 1 is equal to 30. 1 is equal to 30. அப்படின்னா 2 is equal to 15. 3 is equal to அது எதாவது இருந்துட்டு போகுது. 3 is equal to 10 வரும். Quantity A, number of days taken by fastest among them to complete the work alone. Fastest A நமக்கு தெரியும், சால்வ் பண்ண வேணா இருங்க. டைம் டேக்கன் பை A and C to complete the work. C எவ்வளோ வேணா எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கட்டும். பட் A and C ரெண்டு பேரும் கம்ப்ளீட் பண்ணும்போது ஏவை விட கம்மியாக தான் டேஸ் கிடைக்கும். ஸோ இது நம்ம பார்த்தோன்னே ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம். குவான்டிட்டி 1 வந்து கிரேட்டர் தென் Q2. பிகாஸ் இங்கே A மட்டும்தான். A மட்டும்தானா 15 தெரிஞ்சிருச்சு. A and C பண்ணும்போது C வந்து 90. ஸோ அது ரெண்டுத்தையும் பண்ணும்போது 14 வரும், இல்லை 13 வரும். ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க, இதோட ரிலேஷன் மட்டும் தான் கேட்குறாங்க, சால்வ் பண்ண கேட்கல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே Q1 கிரேட்டர் தென் Q2 போட்டுடலாம். Next question, find the distance if a man covers a distance in 15 hours. He covers the first half of 12 km/h and the second half at 15 km/h. Average speed எல்லாருக்கும் தெரியும், 2 into 12 into 15 divided by 12 plus 15, 27. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 into 5 are 15, 9, 3, 4, 40/3. தென் இது வந்து 1 ஹவருக்கு into 15. ஸோ 3 into 5, distance 200 km. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்டன்ஸ் வந்து 200 km கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் பாருங்க, when they meet it is found that the faster bus cover 30 km more than the slower bus. Find the distance traveled. Faster bus வந்து 40 km/h, slower bus வந்து 30 km/h. ஸோ இவர் 40 போகிறாங்கன்னா ஆப்போசிட்டில் வராங்க, 40 போகிறாங்கன்னா இங்கே 30ல் போகிறாங்க. ஸோ 1 ஹவருக்கு 10 km டிஃப்ரென்ஸ். 30 km மோர்னா அப்போது into 3. So 120 km, 90 km. Faster bus 120, slower bus 90. So 210 மொத்தமா. 210 quantity 1, quantity 2. இது வந்து 200. So greater. Q2 வந்து greater than Q1. Next, find the selling price if the cost price is rupees 24,000 and the profit is 20%. The selling price if the cost price is 24,000 and the shopkeeper gained 16.2/3% after giving a discount. இந்த பாத்திரம் நம்ம சால்வே பண்ண வேணாம். இதில் ப்ராஃபிட் 20%, இதில் ப்ராஃபிட் வந்து 16.2/3% தான். ஸோ இது Q1 தான், அது கிரேட்டர் தான் இருக்கும். Q1 greater than Q2. பிகாஸ் இங்கே 20%னா
2400 4800 28,800 கிடைக்கும். இங்கே வந்து 16.3%னா 28,800 கம்மியாக தான் இருக்கும். ஸோ Q1 greater than Q2 போட்டு போயினே இருந்துடலாம். Next, the CI for 2 years at the rate of 20% per annum is 1320. இப்படி பார்த்தீங்கன்னா 44% is equal to 1320, 100% is equal to 4488 into 3. So into 3, 3000. First one. Second one, if the amount of a sum for 2 years is 2880, in which the rate of interest is such a way that it makes a sum of rupees 125 to amount to 216 in 3 years. இந்த செகண்ட் குவான்டிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட் வந்து 2 இயர்ஸில் அந்த சம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அது வந்து 2080. அதில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த சம்மை 125லேருந்து 260க்கு இது பண்ணும், பூஸ்டப் பண்ணும். ஸோ என்னன்னு கேட்குறாங்க. இப்படி பார்த்த உடனே 125:216 இது என்ன கியூபு, 5 கியூப் 6 கியூப்ல இருக்கு. ஸோ 1/5 is equal to rate of interest 20%. 20% CIல வந்து 2 இயர்ஸ் அப்படின்னா 144. 144% is equal to 2880. 100% is equal to 2000. ஸோ குவான்டிட்டி 1 வந்து 3000, குவான்டிட்டி 2 வந்து 2000. ஸோ Q1 greater than Q2. தட்ஸ் ஆல் டியூட்ஸ். இன்னும் 2 days கழிச்சு, இல்லைனா 2 days கூட வேணாம், அதுக்குள்ளே நான் நெக்ஸ்ட் RRB கிளர்க்குக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரிக்ஸ் கொண்டு வரேன். இது வந்து ஆப்ஷன் பேஸ்ட். லாஸ்ட் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருந்தேன், நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க கொண்டு வாங்கன்னு. ஸோ இன்னும் 2 daysக்குள்ளே அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.